ஏய், என்னடா சொல்றீங்க? அவர் வாராரா? கன்ஃபார்மாங்க. என்ன அப்பனா வீட்டுக்குள்ள இனிமேல் வந்து கண்ணு என்ன கண்ணு இப்படி பண்ற? ஒழுக்கமா இரு கண்ணு. உங்க அப்பா அம்மா எப்படியெல்லாம் படிக்க வச்சாங்க, நீ வாழ்க்கையில இப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் மோட்டிவேஷன் சவுண்டா தான் கேட்கும். அது மட்டும் இல்லாம கிராமத்து பாடல்கள், விவசாய சம்பந்தமான சில டாபிக்ஸ், அதுக்கப்புறம் பட்டிமன்றம், இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் இவரோட வாய்ஸ் தான் கேட்கும். அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்களே. அது மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து 3 கண்டஸ்டன்ஸும் இன்னைக்கு புதுசா அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அந்த 3 பேர்ல ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் பீட் சீரியல் 2 இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு பையன் வராப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவி ப்ராடக்ட் ஒரு ஆள் வராப்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஜய் டிவி ப்ராடக்டும், இதுவும் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் படத்துல எல்லாம் வந்து நடிச்சுட்டு இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்களா. இப்படி 4 கண்டஸ்டன்ஸ் புதுசா இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பாக்கலாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம ஒரு லிஸ்ட் பார்த்திருப்போம். அதுல இருந்தே 11 பேர் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் யார் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, செம இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ்ல இந்த புதுசா வந்த கண்டஸ்டன்ஸ் யார் யாரு அந்த 4 பேர் அப்படின்னு பாத்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொங்கு மஞ்சுநாதன். இவரை நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. ஒண்ணு கும்மி பாட்டு சம்பந்தமா பாத்திருப்பீங்க, இல்லனா விவசாயம் சம்பந்தமா அட்வைஸ் கொடுக்கற மாதிரி சம்பந்தமா இருந்தாலும் பாத்திருப்பீங்க. முக்கியமா யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ற மாதிரி, முக்கியமா பொன் பிள்ளைகளுக்கு வந்து எப்படி வளரணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ற மாதிரியும் பாத்திருப்பீங்க. பட்டிமன்றத்திலையும் பாத்திருப்பீங்க, படத்திலையும் பாத்திருப்பீங்க. இப்படி இவர் பல அவதாரம் எடுத்து இவரோட வாய்ஸ் சோசியல் மீடியால எங்கேயாவது ஒரு மூலையில ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு கிளிப்லயாவது இவரை பாத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட கொங்கு மஞ்சுநாதன் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ வர போறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வீக்குக்கு எவிக்ஷனுக்கு ஆளை தூக்கிட்டீங்களா? ஏன்னா இந்த மாதிரி வயசான கேட்டகரினாலே ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷனுக்கு ஒரு ஆளை தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ அவர் இப்படி இப்படி இருக்க மாதிரி தெரியல. இவர் போட பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படியும் வந்து 50-60 நாள் வரை இருப்பாரு. ஏன்னா நம்ம விசித்ரா சேரன் அவர்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப நாள் இருந்தாங்க, வயசான கேட்டகரியில வந்தாலும். அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் வந்து இந்த கொங்கு மஞ்சுநாதன். இவர் வீட்டுக்குள்ள வந்தா உண்மையிலே வந்து இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பயப்படாம தட்டி கேட்பாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஏற்கனவே நம்ம ரஞ்சித் போன சீசன்ல கண்டஸ்டன்ட் வந்தார்ல, அவரோட கவுண்டம்பாளையம் படத்திலேயே நடிச்சிருக்காருங்க. அதனால கண்டிப்பா இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. செகண்ட் கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே வந்து இந்த பொண்ணு வந்துட்டா இவங்களுக்கு ரசிகர் பட்டாளம் பசங்க அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பார்க்க போற கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வெளியில ஏகப்பட்ட பெண்கள் பட்டாளம் இருக்காங்க. வேற யாரும் இல்லங்க, ரோசன்னாங்க. இப்ப ஹார்ட் பீட் 2 சீரியல் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்குல்ல, அதுல கார்த்திக் ஆட் பண்ணிருப்பாரு. அவர் சின்ன வயசுல எப்படி இருந்தாரு அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வரும். அந்த சீன்ல வந்து நடிச்சவர் தான் இந்த ரோஷன். ஏற்கனவே எக்ஸ் கண்டஸ்டான சாச்சனா இருக்காங்களா, அவங்களும் இந்த ஹார்ட் பீட்டோட ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்களா. இது மட்டும் இல்லாம எக்ஸ் கண்டஸ்டன் உங்களுக்கு ரவீனா தெரியும், அதான் மணி ரவீனா, இப்ப பிரிஞ்சுட்டாங்க. அந்த ரவீனா கூட வந்து ஏகப்பட்ட ரீல்ஸ் வந்து இவங்க பண்ணிருக்காங்க இந்த பையன். அதனால இந்த பையன் யாரடா அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கல. ஏற்கனவே இந்த யங்ஸ்டர்ல கேட்டகரியில ஒரு பையன் வருவான், அந்த மாதிரி தான் வந்து இந்த ரோஷன் வராரு. நமக்கு நல்லாவே தெரியும், போன சீசன்ல ஜெஃப்ரி, அசல் கோலாரு, நிக்சன், இந்த மாதிரி வயசுல ஒரு பையன் கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க. அந்த மாதிரி பையன் தான் இந்த ரோஷன். இப்ப இந்த பையனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க. அடுத்து ஒரு பியூர் விஜய் டிவி ப்ராடக்ட் தாங்க. இவர் பேர் என்ன அப்படின்னா பிரவீன் ராஜ். இவர் போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் பல சீரியல் வந்து விஜய் டிவில ஆக்ட் பண்ணிருக்காரு. அப்படி இவர் நடிச்ச நாடகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதி கண்ணம்மால வந்து வில்லனாவும், அடுத்து சிந்து பைரவி, இப்ப வந்து சின்ன மருமகள், இப்படி பல சீரியல்ல வேற லெவல் ஆக்ட் பண்ணிருக்காரு. எதா இருந்தாலும் போல்டா பயங்கரமா தட்டி கேட்பாரு, ஃபன்னாவும் இருப்பாரு. இவர் பியூர் விஜய் டிவி ப்ராடக்டா இருந்தாலும் இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா டஃப் கொடுக்குற கண்டஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரும் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறான்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்குங்க. அடுத்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா ஆதிரை சவுந்தரராஜன். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தளபதி பிகில் படத்துல வந்து இவங்க வந்து அந்த பொண்ணுங்க ஃபுட்பால் விளையாடுவாங்களா, அதுல ஒரு பொண்ணா இவங்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் இவங்களை விஜய் டிவில மூலம் நல்லா தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாநதி சீரியல்ல வந்து காவேரிக்கு தங்கச்சியா வருவாங்க. இப்ப ஆக்ட் பண்ணல, முன்னாடி காவேரிக்கு தங்கச்சியா ஆக்ட் பண்ணி அந்த இடத்துல பட்டையை கிளப்பிக்கிறாங்க. இவங்க ஒரு மாடலும் கூட. பார்க்க குடும்ப பெண் மாதிரி இருந்தாலும் இவங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தோம் அப்படின்னம்னா, எப்பப்பா என்ன மாடலிங்ல இவ்வளவு கலக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இவங்க வந்து போட்டோ ஷூட்ல எடுத்து போட்டிருப்பாங்க. இவங்களும் செம போல்டான கேரக்டர், ரொம்ப துருதுருவான இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்களும் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போற ஒரு கண்டஸ்டன்ஸ் அப்படின்ட்டு வந்து தகவல் வந்துகிட்டு இருக்குங்க. இப்ப இந்த 4 கண்டஸ்டன்ஸ் பார்த்தோம்ல, இது இல்லாம 11
கண்டஸ்டன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்ததான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல அவங்க பத்தி டீடைலா அலசி ஆராய்ச்சாச்சு. அவங்க இந்த 11 பேரும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த 11 பேர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரோரா சின்க்ளேயர், அடுத்து வந்து கெமி, அதாவது வந்து வைசாலி கென்கர், அடுத்து வாட்டர்மெலன் திவாகர், ரம்யா ஜோ, கலையரசன், அடுத்து புவியரசு, ஜனனி அசோக்குமார், விஜய் சோபனா, அகமது மீரான், நேகா மேனன், உமர் லத்தீப், ஜிம் மாஸ்டர் மணிகண்டன், இப்படி 11 பேர் லிஸ்டும். இதுக்கு முன்னாடி பார்த்த 4 பேரும் சேர்த்து மொத்தம் 15 பேர் வந்து இந்த சீசன்ல கன்ஃபார்மா வரப்போறாங்க அப்படின்றது இப்ப தகவல் வந்து மாத்தி மாத்தி அடி வைப்பட்டு இருக்குங்க. ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரையில ஒரு 2-3 பேர் வேணா மிஸ் ஆகலாம் கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. மத்தபடி இவங்க 15 பேரும் கன்ஃபார்மா இந்த சீசன் 9 பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ இந்த சீசனு வேற லெவல்ல தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் இதுல யாருமே மிச்சர் சாப்பிடுற மாதிரி இல்ல. எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் வெரிஃபை பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்துல ஏதோ ஒரு சாதிச்சிருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஃபேமஸ் ஆனால ஈஸியாலாம் வர முடியாது இந்த காலத்துல. அந்த இடத்துல ஃபேமஸ் ஆகி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா போராடி தான் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் தான் அந்த 15 பேரும். இவங்க உள்ளுக்கு வந்தா உண்மையிலே கேம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இந்த 15 கண்டஸ்டன்ஸ்ல பேரை கேட்டவனே பயங்கரமா விளையாடுவார்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற கண்டஸ்டன்ஸ் யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்பவுமே நிறைய பேருக்கு வந்து ஆர்மியில கிரியேட் பண்ணிட்டாங்க. பாப்போம் வரட்டும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. FB-ல ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. அப்படியே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுங்க. அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்ல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.